உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்களும் இணைந்திருக்கிறார். ஜுபேர், இதில் நிச்சயமாக ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் ஆகும். ஏன்னா திமுகவுடைய கோட்டையாக சென்னை பார்க்கப்படுகிறது. அது அதிமுக ஆட்சி வந்தபோதும் கூட எப்பப்பெல்லாம் ஜெயலலிதா வென்ற போதும் இல்லை திரு எடப்பாடி பழனிசாமி சிஎம் அந்த காலகட்டத்திலையும் 21லையும் இப்படி திமுக சென்னையை தன்னுடைய கோட்டையாக வைத்து வந்திருக்கிறது. ஸோ இதில் ஒரு ஓட்டை விழுந்திருக்கு அப்படிங்கும்போது அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் ஆகுங்கிறத பார்க்கின்றோம். இதோடைய பின்புலத்தையும் பார்க்கணும். திரு பரந்தாமன் ஒரு பெட்டர் பர்ஃபார்மிங் எம்எல்ஏவா பார்க்கப்பட்டார். அவருக்கு சீட்டு வழங்கப்படாததில் இயல்பாகவே எல்லாரும் பார்த்தது சேகர்பாபு அவர்களுடைய கை. ஸோ பரந்தாமனுடைய இந்த கருத்து, சென்னையுடைய இந்த தோல்வி, இதற்கெல்லாம் அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் ஆகும் நினைக்கிறீங்களா, இல்லை இது இன்னொரு சலசலப்பு என்ற அளவில் அடங்கி போகுமா? இல்ல, இது எம்ஜிஆர் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கூடிய காலத்திலேயே சென்னை திமுகவுடைய கோட்டையா திமுக கைவசம் தான் இருந்தது. சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம் தொகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து திமுக தான் வெற்றி பெற்று இருந்தது. அண்ணா நகர் தொகுதி அந்த மாதிரி சென்னை எம்ஜிஆர் உச்சத்தில் இருந்த காலகட்டத்திலும் சென்னை திமுக வசம் தான் இருந்தது. அப்படி வலுவாக சென்னை தன் கையில் வைத்திருந்த திமுக இந்த முறை இதன் தோல்விங்கிறது அதிர்ச்சிகரமான தோல்வி, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தோல்வி. அது முதலமைச்சர் குளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய செஞ்சிருக்கிறாரு. முதலமைச்சராக இருந்தாலும் நேரம் ஒதுக்கி அங்க அடிக்கடி போய் பார்த்தாரு, பயந்துட்டு இருந்தாரு. அப்படிங்கும் போது இந்த தோல்வி அடிமட்ட திமுக தொண்டர்கள் பலருக்கும் ஒரு பெரிய வருத்தத்தையும் அதிர்ச்சியும் தான் கொடுத்துருக்கு. அப்ப என்ன செய்வாங்கன்னா, அந்த வெளிப்பாடு நீங்க தானே பொறுப்பாளர், நீங்க ஏன் சரியா பார்க்கலையாங்கிற ஒரு வருத்தம் திமுகவினுடைய தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுவது வழக்கம் தான். ஆனா பரந்தாமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சேகர்பாபு அவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா அவர் தான் மாவட்ட செயலாளராக இருந்தாலும் கூட இவர் ஒரு தனி அணியாக, அவர் ஒரு தனி அணியாக தான் சின்ன மனக்கசப்பு இல்ல, ஆரம்பத்தில இருந்தே சொல்றேன். அவர் நான் சொல்றது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது போதுமே தனித்தனியாகத்தான் செயல்பட்டாங்க. தனித்தனியாகத்தான் செயல்பட்டாங்கிறது எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமா தெரியும். இப்ப நீங்க பரந்தாமன் அவர்கள் போட்டிருக்க அந்த ட்வீட் அப்படிங்கிறது பெரும்பாலான திமுக தொண்டர்களுடைய ஒரு வெளிப்பாடா தான் நான் பாக்குறேன். அதை ஓகே, திரு பரந்தாமனுக்கு சீட்டு மறுக்கப்பட்டதிலையும் சேகர்பாபுடைய கைதான் பெரும்பாலும் பலரால பார்க்கப்பட்டது. ஸோ அதனால இன்னொன்று பரந்தாமனுடைய ட்ராக் ரெக்கார்டையும் சேர்த்து இணையத்திலலாம் நிறைய இணையவாசிகள் அவருக்கு சீட்டு இல்லையான்னு விமர்சனம்லாம் வச்சதை பார்த்தோம். அதில் திரு சேகர்பாபு அவர்களுடைய கை பார்க்கப்பட்டது. ஸோ இந்த நிலையில் இது ஒரு சலசலப்பாக அடங்குமா, இல்லை ஒரு ஈக்குவேஷன் மாறுமா? சென்னையை யார் திமுகவை கவனிப்பது, இல்லை இதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அது இன்னொரு கோணத்திலையும் பார்க்கலாம். ஒரு அலை அடிக்கும் பொழுது யார் எப்படி மேனேஜ் பண்ணா என்ன, அந்த அலையில so many people have drowned. மதுரையில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் முஸ்தபா அவர்களிடம் தோல்வியை தழுவி இருக்கிறார். இது மாநிலம் தழுவிய எஃபெக்ட் அப்படிங்கும்போது இந்த ஒரு அலையை யாரால என்ன செய்ய முடியுங்கிற கேள்வி இருக்குல்ல. இல்ல, அந்த அலையை பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ஏன் கணிக்க தவறினார், ஏன் முதலமைச்சராக இருக்கிறவருக்கு நீங்க வேற தொகுதியில நிக்கலாம், இந்த முறை சரியாக இல்ல, அந்த தொகுதியில் ஏன் கணித்து சொல்லணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப நீங்க திருவாரூர் இருந்தா கண்டிப்பா அவர் வெற்றி பெற்றிருப்பாரு. அப்ப குளத்தூர் தொகுதியில் நம்ம இவ்வளவு நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம், நீங்க அடிக்கடி வர்றீங்க, இருந்தும் கூட அங்க மனநிலை மாறி இருக்கு, ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட போகுதுங்கிற ஒரு கணித்து அவர் சொல்ல தவறி இருக்கிறாருங்கிற மாதிரி தான் பார்க்க. இந்த கணிப்பு வரும்போது இன்னும் கூட ஒரு சேஃப்டி நெட்ஸ் அவங்க எடுத்திருக்க கூடும். பொதுவாக பார்த்திருக்கோம் தமிழ்நாட்டில், ஏன் இந்திய அளவில் கூட முதல்வர் வேட்பாளர்களோ பிரதமர் வேட்பாளர்களோ 2 தொகுதிகளில் நின்றதெல்லாம் பார்த்திருக்கோம். திரு விஜய் இந்த முறை நின்றார், கலைஞர் நின்று இருக்கிறார், செல்வி ஜெயலலிதா அந்த அட்டெம்ப்டை செஞ்சிருக்கிறார், மம்தா பானர்ஜி முதல்வராக வென்ற தேர்தலில் கூட தோற்று இருக்கிறார். ஸோ இன்னொரு சேஃப்டி நெட்லாம் பார்த்திருக்க முடியும். ஸோ ஒரு மிகை மதிப்பீடை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் வருதோ? கண்டிப்பாக அப்படித்தான் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. சென்னையில கொஞ்சம் மெத்தனமா இருந்துட்டாங்களோ, நம்மளுடைய இடம் தான், நம்ம எப்படி இருந்தாலும் வெற்றி பெற்றுருவோங்கிற ஒரு அலட்சியத்தில் இருந்துட்டாங்களோ, இந்த ஒரு அலர்ட் கொடுக்காம விட்டுருக்காங்களோ, மாவட்ட செயலாளர், பொதுச் செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகள் கொடுக்காம விட்டுட்டாங்களோ, அந்த களத்தினுடைய அந்த சூழலை, அந்த உஷ்ணத்தை அவங்க புரியாம விட்டுருக்காங்களோங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.